35,980 ரூபா பிளஸ் பெனால்டி சார்ஜ் 650 ரூபா. ஒரு நிமிஷம் இருங்க. இனி நான் டீச்சர் ஆகிறத யாராலையும் தடுக்க முடியாது. இந்தாங்க, நீங்க கேட்ட உங்களோட மொத்த பணமும் இருக்கு. என்னமா பண்ணிக்கிட்டு இருக்க? ஏதுமா இவ்வளவு பணம்? அப்பா ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா. அண்ணா கரெக்டா இருக்கா? கரெக்டா இருக்குமா? ஒழுங்கா நீங்க பணத்தை கட்டியிருந்தா நான் எதுக்கு வீட்டுக்கு வர போறேன்? தேங்க்ஸ்மா. சாரி சார். ஏமா நீங்க போங்கம்மா. இப்ப வாச்சும் சொல்லுமா, அந்த பணம் ஏதுமா? சொல்லு இந்து, ஏது அந்த பணம்? நீ ஃபீஸ் கட்ட வச்சிருந்த பணம் தானே அது? எனக்கு வேற வழி தெரியல செல்வி. எப்படியோ நமக்கு அந்த போன் கிடைச்சிருச்சு. எதுக்குமா இப்படி பண்ண? அந்த காசு சேர்த்து வைக்க நீ எவ்வளவு கஷ்டப்பட்ட, கடைசியில இப்படி தூக்கி கொடுத்துட்டியம்மா. ஏமா இந்து, இனி உன் படிப்புக்கு என்னம்மா பண்ண போற? ஏன் இந்து இப்படி அவசரப்பட்டு முடிவெடுத்த? கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம்ல. இந்த நிமிஷம் வரைக்கும் கடங்காரன்னு ஒருத்தரும் என் வீட்டு வாசல்ல மிதிச்சதில்ல. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு வீடு வரைக்கும் ஒருத்தன் வந்து அப்பா சட்டையை பிடிக்கிறான். அதை பார்த்துட்டு எப்படி செல்வி சும்மா இருக்க சொல்ற? இந்து, என்னோட ஆன்லைன் கிளாஸ் அட்டெண்ட் பண்றதுக்காக ஒரு நல்ல போன் தேவைப்பட்டுச்சு. அதனாலதான் நான் அதை வாங்கினேன். உன்கிட்ட கேட்டா நீ அவ்வளவு சீக்கிரத்துல வாங்கி கொடுத்துருக்க மாட்டேன். அதனாலதான். உன்னோட படிப்புக்காக நீ போன் வாங்குறது தப்பு இல்லக்கா. ஆனா அது கடனா வாங்கின பாரு, அதுதான் என்னால ஏத்துக்க முடியல. எப்படிக்கா உன்னால இப்படி லோன் எடுக்க முடிஞ்சது? நம்ம அம்மா எப்படி நம்மளை விட்டு போனாங்கன்னு மறந்துட்டியா நீ? அக்கா அக்கா, இன்னும் ஒரே ஒரு கம்பி மத்தாப்பு மட்டும் கொடுக்கா ப்ளீஸ்க்கா. ஏய், உனக்கு வேணும்னா அப்பா கிட்ட சொல்லி வாங்கிக்கோ, என்கிட்ட கேட்டுட்டு இருக்காத. அம்மா. என்னடி தங்கம்? என்ன? அப்பா எப்பமா வருவாங்க? ஐயோ, அப்பா வந்துருவாருடா, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. என்ன வேணும் பாப்பாக்கு? அம்மா, தீபா எனக்கு மத்தாப்பே கொடுக்க மாட்டாமா. எல்லா மத்தாப்பையும் அவளே பத்த வைக்கிறாமா. அப்பா வந்ததும் ஒரே ஒரு மத்தாப்பு பெட்டி வாங்கி கொடுக்க சொல்லுங்கம்மா. ஐயோ தங்கம், உனக்கு இல்லாததா? ஒன்னு என்ன, கடையவே வாங்கி தர சொல்றேன் அப்பாவை, சரியா? ஏய் அண்ணே, எல்லா பொருளையும் எடுத்து வெளில போடுங்கடா. சரிண்ணே. யார் பண்ணீங்களா? என்ன பண்றீங்க? என்னப்பா பண்றீங்க? எதுக்கு சாமான்லாம் வெளில எடுத்து போறீங்க? தம்பி, தம்பி என்னப்பா பண்ற? எப்பா, எப்பா வேணாம்ப்பா, என்னப்பா பண்ற? அப்பா யாராவது எனக்கு சொல்லுங்கப்பா, என்னப்பா பண்ற? ஏய், ஏய் புள்ளைங்க, எடுத்து போடுங்கடா வெளில. உள்ள போ. இந்து, விலகன்றல. அதோ போடுங்கடா. யாருப்பா நீங்களா? என் குழந்தையை விட்டுருங்க.
ஐயோ ஒண்ணும் இல்லடா, ஒண்ணும் இல்ல, அம்மா இருக்கேன். என்னங்க என்னங்க நடக்குது? மீனாட்சி தம்பி, பணத்துக்கு எப்படியாவது ஏற்பாடு பண்ணிடுறப்பா. கதவை திறந்து விடுப்பா. போயா அப்படி. தம்பி தம்பி, உனக்கு எஞ்சி கேட்டுக்கிறப்பா. கதவை திறந்து யோ, விட்டுருக்கப்பா. போயா. ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. தம்பி, உன் கால்ல விழுந்தாவது கேக்குறப்பா. கதவை திறப்பா. ஐயோ கதவை திறந்து விடுங்க. ஐயா ஐயா, அவங்கள விட்டுற சொல்லுங்க ஐயா. இன்னும் கொஞ்ச நாள்ல என் தலையை அடமாட வச்சாவது உங்க பணத்தை கொடுத்துட்றையா. பாலு, உனக்கு கொடுத்த டைம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. சொன்னது ஐயா. இப்பொழுது என்னடா பிரயோஜனம்? நண்பனுக்காக கை நாட்டு வைக்கும் போது யோசிச்சிருக்கணும். இப்ப என்னாச்சு? அவன் கம்பி நீட்டிட்டான், நீ மாட்டிக்கிட்ட. ஐயா, படிப்பறிவு இல்லாம தப்பு பண்ணிட்ட ஐயா. பணத்தை கொடுத்துருவையா, என்ன நம்புங்க ஐயா. டேய், உன்னை நம்பி எவன்டா பணம் கொடுத்தா? நீ வச்சிருந்திய பிரிண்டிங் பிரஸ், அதை நம்பி தாண்டா நானே உனக்கு பணம் கொடுத்தேன். அதுவே தீ பிடிச்சி எரிஞ்சு போச்சு. இப்ப என்ன பண்றது? அதுக்காக தான் உன் வீட்டை எழுதி வாங்குறதுக்காக இங்க வந்தேன். அங்க பாரு உன் பொண்டாட்டி பிள்ளைங்களோட நிலைமைய. ஒண்ணும் இல்லடா, அழாதீங்கடா. ஐயா, தெரியாதனமா என் நண்பனை நம்பி கை நாட்டு போட்டு ஏமாந்துட்டோம் ஐயா. ஐயா, என் குடும்பத்தோட நிம்மதியை பறிச்சிடாதீங்க ஐயா. டேய், வாங்கடா கையெழுத்த. அப்படியே கை நாட்டையும் வைக்க சொல்லு. ஏங்க, ஏங்க, கையெழுத்து போடாதீங்க, கையெழுத்து போடாதீங்க, போடாதீங்க. டேய், ஓடுறா. நான் சொல்றத கேளுங்க, கையெழுத்து போடாதீங்க. யோ, சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஐயா கை நாட்டா. ஏங்க, கையெழுத்து போடாதீங்கங்க, கையெழுத்து போடாதீங்க. வேணாங்க, வேணாங்க. ஏங்க, கையெழுத்து போடாதீங்க. ஐயோ, மோசம் போயிட்டு ஏங்க, கடன் வாங்காதீங்க, கடன் வாங்காதீங்க, கடன் வாங்குறதுக்கு துணை போகாதீங்கன்னு எத்தனை தடவை படிச்சு படிச்சு சொன்னேன். ஏங்க அப்படி பண்ணீங்க? ஐயோ. என்ன மன்னிச்சிரு மீனாட்சி. ஐயோ ஐயோ ஐயோ. எனக்கு கொடு, நான் விளையாடணும், எனக்கு கொடு, கொடுங்கறல. ஐயய்யய்ய, இருக்கிற தொல்லை பத்தாதுன்னு இதுங்க தொல்லை வேற. ஏய், வாய் மூட மாட்டீங்களா? எப்ப பார்த்தாலும் நொய் நொயின்னு. அம்மா, இவ என் பொம்மையை பிடிங்கிட்டு தர மாட்டேங்கிறாமா. ஏய், குட்ரி அத இந்தாடா. இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இவங்க தொல்லை வேற. ஏய், எதுக்கு இப்ப குழந்தைகிட்ட கத்திட்டு இருக்க? குழந்தைங்களா எதுங்க? பிசாசுங்க. இதுல பெருசு இருக்கே எம காதகி. இப்பவே இப்படி இருக்கே, இன்னும் வளர்ந்தா என்னென்ன பண்ண போகுதோ. ஏய், கொஞ்சம் மெதுவா பேசுறீ, அவங்களுக்கு கேட்ட போகுது. கேட்டா கேட்கட்டுமே, அப்பவாவது புத்தி வருதான்னு பாப்போம். நானும் எவ்வளவுதான் பொறுத்து போறது? இதுங்களுக்கெல்லாம் வடிச்சு கொட்டுறதுக்கு நான் என்ன அன்னச்சத்திரமா வச்சிருக்கேன்? ஏய், யாரா இருந்தாலும் அப்படிலாம் விருந்து மருந்து பேசாதடி. 3 நாள் தான். இவங்க என்னடானா இங்கேயே டேரா போட்டுருவாங்க போல இருக்கே. ச்சே, என்ன ஜென்மங்களோ இதுங்க. அம்மா, நாம ஏமா இங்கே இருக்கோம்? நம்ம வீட்டுக்கு எப்பமா போவோம்? அப்பா, வாங்கப்பா, நம்ம வீட்டுக்கே போயிடலாம்ப்பா, வாங்கப்பா. அப்பாவுக்கு படிப்பறிவு இல்லாததால தெரியாதனமா ஒரு தப்பு பண்ணிட்டேன்டா. இப்ப இந்த குடும்பம் இந்த நிலைமைக்கு ஆளாயிடுச்சு. உங்க 2 பேருக்கும் இன்னைக்கு சொல்றதுதான், வாழ்க்கையில படிப்பு தான் ரொம்ப முக்கியம். அம்மாவும் அப்பாவும் இல்லைன்னா கூட படிப்பு தான் உங்களை காப்பாத்துண்டா. நீங்க வளர்ந்து பெரியவங்களானதும் உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் நீங்க யார்கிட்டயும் கை நீட்டி கடன் வாங்கவே கூட. சரியா? சரிம்மா, நாங்க எப்பவும் கடன் வாங்க மாட்டோம்.
உள்ள போங்க, போங்கம்மா. அம்மா என்னடாமா ஸ்கூல் விட்டு அதுக்குள்ள வந்துட்டீங்க? சார், என்னாச்சு சார்? இப்பதான் ஸ்கூல்ல 2 பேரையும் நான் விட்டு வந்தேன், அதுக்குள்ள திருப்பி கூட்டு வர்றீங்க? குழந்தைங்களை ஸ்கூல்ல கொண்டு வந்து விட்டா மட்டும் போதுமா? ஃபீஸ் எல்லாம் கட்ட வேண்டாமா? அந்த பிரின்சிபால் காட்டு கத்தி குழந்தைகளை வீட்டுல விட்டு வர சொல்லியிருக்காரு. ஃபீஸ் கட்டாம இனிமே குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. எங்க நாங்க தான் ஒரு வாரத்துல ஃபீஸ் கட்டுறோம்னு சொல்லியிருந்தோமே. அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. பிரின்சிபால் சொன்னதை தான் உங்ககிட்ட சொல்றேன். நீங்க எதுவா இருந்தாலும் அவர்கிட்டயே பேசிக்கங்க. இப்போ நம்ம என்னங்க பண்றது? நம்ம வேணா இன்னொரு தடவை பிரின்சிபல் கிட்ட போய் பேசி பார்ப்போமா? அவர்கிட்ட பேசுறதெல்லாம் வேஸ்ட் மீனாட்சி. பேசாம நாம ஒண்ணு பண்ணுவோம். தீபாவையும் இந்துவையும் இந்த 1 வருஷத்துக்கு ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டாமே. என்னங்க விளையாடுறீங்களா? பிள்ளைங்க படிப்பை போய் நிறுத்தணும்னு சொல்றீங்க? படிப்பு தானேங்க அவங்க சொத்து. அவங்களுக்கு காசு பணம் சேர்த்து வைக்கலன்னா கூட பரவாயில்ல, நல்ல படிப்பை கொடுத்துட்டோம்னா அது போதுங்க. எனக்கு மட்டும் என்ன ஆசையா மீனாட்சி? ஆனா நம்ம சூழ்நிலை சரியில்லையே. என்னங்க சூழ்நிலை சரியில்லை? சூழ்நிலை சரியில்லைன்னா அதை எப்படி மாத்தணும்னு யோசிப்போங்க. இனிமே நானும் வேலைக்கு போறேன். நான் பக்கத்து வீட்டு அக்கா கிட்ட ஏற்கனவே பேசி வச்சுட்டேன். வார்டு மெம்பர் கிட்ட சொல்லி 100 நாள் வேலைக்கு எனக்கு கார்டு வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க. நானும் அவங்க கூட சேர்ந்து வேலைக்கு போறேன். நீங்களும் உங்க பெயிண்டிங் கான்ட்ராக்டர் கிட்ட பேசி சம்பளத்தை கரெக்டா வாங்குங்க. நம்ம 2 பேர் சம்பாதியத்தையும் சேர்த்து வச்சு பிள்ளைங்களை படிக்க வைப்போம். அப்படியா? ரொம்ப நன்றி சார். பரவாயில்ல, இருக்கட்டும். இந்துமா, தூக்கம் வருதுன்னு அம்மா மடியில படுத்துக்கிறியா? எனக்கு தூக்கம் வரலம்மா. ஏன் தீபா, உனக்கு தூக்கம் வந்தா அப்பா மடியில படுத்துக்கிறியா? எனக்கும் தூக்கம் வரலப்பா. இந்துமா, நீ பெரியவளானதும் என்னம்மா ஆக போற? நானு டீச்சர் ஆக போறேன். அப்படியா? டீச்சர் ஆக போறியா? டீச்சர் ஆகணும்னு உனக்கு ஏன்டா ஆசை வந்தது? அது ஸ்கூல் ஃபீஸ் கட்டலன்னு ஸ்கூலை விட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சாங்கல்ல, அந்த மாதிரி யாரையும் அனுப்ப கூடாதுமா. அதனால தான் நான் டீச்சர் ஆக போறேன். தீபா, உனக்கு என்னடா ஆகணும்?
முதல்ல நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போமா. இந்த மாதிரி இடத்துல இருந்தா என்னால எதுவுமே ஆக முடியாது. இங்க பாரடி செல்லும், இன்னும் கொஞ்ச நாள் 2 பேரும் பொறுத்துக்கோங்க. அம்மா உங்க 2 பேரையும் சீக்கிரமே ஒரு புது வீட்டுக்கு கூட்டு போறேன், சரியா? மீனாட்சி, நாளைக்கு 100 நாள் வேலையில சம்பளம் போட்டுருவாங்கல்லம்மா? போட்டுருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். உங்களுக்கு? நாளைக்கு எனக்கு சம்பளம் வந்துடும். வேலையா குழந்தைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸை கட்டி விட்டுறணும். தீபா, அப்பா. அம்மா இன்னும் உங்க அம்மா வரலையா? இல்லப்பா, இன்னும் வரலப்பா. ஓ, அப்பா, நாங்க நாளையில இருந்து ஸ்கூலுக்கு போலாமாப்பா? கண்டிப்பா செல்லம். இன்னைக்கு அம்மா சம்பளத்தோட வந்துருவா. நாளைக்கு நீயும் இந்துவும் ஸ்கூலுக்கு போலாம். பாலண்ணே, 100 நாள் வேலைக்கு ஆளுங்களை ஏத்திட்டு போன வண்டி கவுந்து போச்சானே. நம்ம ஊர் ஆளுங்க எல்லாம் ஜிஹெச்ல அட்மிட் பண்ணிருக்காங்களே. என்னப்பா சொல்ற? அப்ப என் மீனாட்சி அவங்களும் தானே ஸ்பாட்ல 2-3 பேர் இறந்துட்டாங்கன்னு வேற சொல்றாங்கண்ணே. ஐயோ, மீனாட்சி. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, இப்படி ஐயோ மீனாட்சி, படிப்பறிவு இல்லாம நான் பண்ண தப்பாலதான் நீ இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் போக வேண்டியதா போச்சு. அம்மாடி மீனாட்சி, உன்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டேலேம்மா. இந்த படுபாவிய பண்ணிச்சிடும்மா. அம்மா, உங்களுக்கு என்னம்மா ஆச்சு? ரொம்ப வலிக்குதாம்மா? வாங்கம்மா, நம்ம வீட்டுக்கே போயிடலாம். அம்மா சொல்றத கேப்பியா? கேப்பேம்மா. நீ நல்லா படிச்சு நீ ஆசைப்பட்ட மாதிரியே டீச்சர் ஆகணும். செய்வியா? கண்டிப்பா செய்வேம்மா. வாழ்க்கையில நீ எந்த நிலைமைக்கு போனாலும் கடன் மட்டும் வாங்கவே மாட்டேன்னு அம்மாக்கு சத்தியம் பண்ணி கொடுறா. அம்மா, நான் சத்தியமா கடன் வாங்க மாட்டேம்மா. தீபா, கடன் வாங்க மாட்டேன்னு அம்மாக்கு சத்தியம் பண்ணுடா. அம்மா, சத்தியமா நானும் எப்பவுமே கடனே வாங்க மாட்டேம்மா. உங்களுக்கும் நான் சொல்றேன், இனிமே நீங்க கடனே வாங்க கூடாது. நம்ம குழந்தைங்களையும் கடன் வாங்காதவங்களா தான் வளர்க்கணும். எந்த காரணத்துக்காகவும் அவங்க படிப்பை மட்டும் நிறுத்திடாதீங்க. மீனாட்சி, எதுக்குமா நீ இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? இவங்கள நான் மட்டுமா வளர்க்க போறேன்? நீயும் தானே என் கூட இருக்க போற. குழந்தைகளை நம்ம 2 பேரும் சேர்ந்தே வளர்க்கலாமா, படிக்க வைக்கலாமா? மீனாட்சி, மீனாட்சி, மீனாட்சி. 100 நாள் வேலை திட்டத்தில் எதிர்பாராத அசம்பாவிதத்தால் உயிரிழந்த வேலையாட்களுக்கு அரசின் சார்பாக நிவாரணமும் அவர்களது குடும்பத்திற்கு தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியத்தின் கீழ் ஒரு வீடும் வழங்கப்படும் என தமிழக அரசு ஆணை பிறப்பித்துள்ளது. அம்மா சொன்னது நடந்து போச்சு பாத்தியாம்மா? ஒரு கடன் மொத்த குடும்பத்து நிம்மதியும் கெடுத்துருன்னு சொன்னது நடந்துருச்சு பாத்தியா? உன்னால எவ்வளவு பெரிய பிரச்சனை. இந்துவால எக்ஸாமுக்கு ஃபீஸ் கட்ட முடியாம போச்சு. அப்பா, நான் ஒன்னும் மத்த பொண்ணுங்க மாதிரி காஸ்ட்லியான போன் இருக்கணும், அப்பதான் காலேஜ்ல எல்லார்கிட்டயும் கெத்தா இருக்கலாம்னு வாங்கலப்பா. அடிக்கடி ஆன்லைன்ல லெக்சர் எடுக்கிறாங்க, பசங்களோட குரூப் ஸ்டடீஸ் நடக்குது. என்கிட்ட இருக்கிற போன்ல ஒன்னும் தெரிய மாட்டேங்குதுப்பா, பேட்டரியும் நிக்க மாட்டேங்குது. நான் எப்படியாச்சும் நல்லா படிச்சாதானே நம்ம குடும்பத்தை ஒரு நல்ல நிலைமை கொண்டு வர முடியும். அதுக்கு தானே நான் ட்ரை பண்றேன். லேப்டாப் வாங்கி கொடுங்கன்னு ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கேன், ஆனா வாங்கியே கொடுக்கல. சரி, லேப்டாப் வாங்க காசு இல்லன்னு நினைச்சு இந்த போனை வாங்கிட்டேன். அது தப்பா? தப்புதான்.
உனக்கு 1000 தேவை இருந்தாலும் என்கிட்ட தான் சொல்லியிருக்கணும். முடியும் முடியாதுன்னு நானும் இந்துவும் முடிவு பண்ணியிருப்போம். அதை விட்டுட்டு யாருக்கும் தெரியாம நீ சாதாரணமா நினைச்சு செஞ்ச ஒரு காரியம் எங்க கொண்டு வந்து விட்டுருக்கு பாத்தியா? திங்கிறதுக்கும் தூங்குறதுக்கும் கூட நேரம் இல்லாம 1 வருஷமா அவ படிப்புக்காக குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்த பணத்தை 1 நிமிஷத்துல தூக்கி கொடுத்துட்டியாமா. இப்ப பார்த்தல, பணத்துக்கு பணமும் போச்சு, மானத்துக்கு மானமும் போச்சு. புள்ள எப்படி மனசொடிஞ்சு போயிருக்கா பாரு. ஆமா, எல்லாம் ஏன் தப்புதான். அதனாலதான் இவ படிச்ச டீச்சர் ஆயிடக்கூடாதுன்னு போன் வாங்கி ஃபீஸ்க்கான பணத்தை போனுக்கு கட்ட வச்சுட்டேன். அதானே சொல்ல வரீங்க? ஆமா, அப்படியே பண்ணதா இருக்கட்டும், போங்க. ஏய் தீபா, பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்ன பேசிட்டு போற நீ? அப்பா விடுங்கப்பா, விடுங்க. சத்தம் போட்டு உங்க உடம்புக்கு எடுத்துக்காதீங்க. பாருமா இந்து, நான் என்ன சொல்றேன், அவ எப்படி மாத்தி பேசிட்டு போறான்னு பாருமா. உன்னை அவ படிக்க விட மாட்டேங்கிறா நான் சொன்னேன். பரவாயில்லப்பா, விடுங்க. இப்ப அந்த பிரச்சனையால உன் படிப்பு போச்சேம்மா. இந்த வருஷம் இல்லனா என்னப்பா, அடுத்த வருஷம் பாத்துக்கலாம். போன வருஷமே எக்ஸாம் எழுதிருக்க வேண்டிய ஆளுமா நீ. உனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு தெரியல. என்னால உனக்கு ஒன்னும் பண்ண முடியலன்னு நினைச்சா ரொம்ப வருத்தமா இருக்குமா. அப்பா, எல்லாம் என் நேரம்ப்பா. இந்த வருஷம் நான் எக்ஸாம் எழுதக்கூடாதுன்னு இருக்கு போல. நீங்க 2 பேரும் என்ன பண்ணுவீங்க? அடுத்த வருஷம் பாத்துக்கலாம்ப்பா, விடுங்க.